போனார். மரியாதைக்குரிய ஐஸ்கார்னு சொல்லுவாங்க அவரை எல்லாரும். நான் அப்படி சொன்னதில்லை. அப்படி சொன்னாதான் இந்த பகுதிக்கு சுற்று வட்டாரத்துக்கு ஒரு 40-50 ஊருக்கு அவரை தெரியும். ஐஸ் வியாபாரம் பண்ணுவாரு. குழந்தைகள் கிட்ட ஃப்ரீயா கூட அப்படியே எடுத்து கொடுத்துட்டு பெட்டியை காலியாக எடுத்து வந்துருக்கிறார் ஒவ்வொரு நேரத்தில். அப்படி குழந்தைகள் மீதும் உறவுகள் மீதும் மக்கள் மீதும் அன்பை காட்டி நடையாய் நடந்தவர். 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா இப்படி சம்பாதித்து தன் பிள்ளைகளை கஷ்டத்தில் விடாமல் 3 பெண்களையும் வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு பேர பிள்ளைகளுக்கு அவர் திருமணம் முடித்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு தம்பிக்கு திருமணம். அதற்கிடையில் அவர் எங்களை விட்டு பிரிந்தது ஒரு மன வேதனையான ஒரு துயரமான சம்பவம். இருந்தாலும் வாழ்வது சாவது கிளம்புறாரு. ஒரு பாட்டு போற சொல்லுங்க. மனித இனத்தின் இயற்கை நீதி என்கிற வகையிலே அருமை மாமா அப்பாசாமி அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அண்ணன் சிபிஎம் கட்சியின் ஒரு முக்கிய பிரமுகர் போலூர் பகுதியில் ஒரு 30 ஆண்டு காலம் இந்த கலை இலக்கிய பயணத்தில் அவர் பயணம் செய்தவர். இந்த ஊரில் ஒரு மகத்தான பாடகர். நான் பாடுவதற்கு மிக உண்டுதலாய் ஊன்றுகோலாய் இருந்த அண்ணன் வைகரை கோவிந்தன் அவர்கள். அவருடைய பாடல் தமிழகம் முழுக்க பட்டி தொட்டி எங்கும் ஆணு போறக்குமா பொண்ணு போறக்குமா என்கிற பாடலில் வைகரை கோவிந்தனுடைய வாழ்வு சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி அண்ணன் ரவிதாஸ் அவர்களை ஒரு பாடலோடு பாட அழைக்கிறேன். சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சம மந்திரம் சொல்லி கொடுத்து கம்மாக்கரையின் மண்ணை பிசைந்து கவிகள் இல்லாத வாசம் புரிந்து பாமர சாதியின் தமிழ் முகந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு போறந்திருச்சி நாடே கேட்டு மகிழ்ந்திருச்சி. பட்டு கோட்டையின் பாட்டு அதில் 18 சுவை போட்டு பட்டு கோட்டையின் பாட்டு அதில் 18 சுவை போட்டு கிடந்து சொல்லை எடுத்து குற்றம மந்திரம் சொல்லி கொடுத்து அம்மாக்கரையின் மண்ணை பிசைந்து கவிகளில் அந்த வாசம் பொழிந்து பாமர சாதியின் தமிழ் முகந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பட்டு போறந்திருச்சி நாடே கெட்டு மகிழ்ந்திருச்சி. அந்த பட்டு கோட்டையின் பாட்டு அதில் 18 சுவை கூட்டு. அந்த பட்டு கோட்டையின் பாட்டு அதில் 18 சுவை கூட்டு. ஓவிய தமிழும் இல்லை பண்டித போலவன் எவனுக்கும் இதை பாட்டில்லை என்கிற தைரியம் இல்லை. சித்தர்களின் தத்து பிள்ளை சேரித்தமிழ் பூத்த கொள்ளை அவை பாட்டியின் பேரன் அவன் அனுபவ பள்ளியாசான். அவை பாட்டியின் பேரன் அவன் அனுபவ பள்ளியாசான். சும்மா கிடந்த சொல்லை எடுத்து குற்றம மந்திரம் சொல்லி கொடுத்து அம்மாக்கரையின் மண்ணை பிசைந்து கவிகளில் அந்த வாசம் பொழிந்து பாமர சாதியின் தமிழ் உணர்ந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு கூர்ந்து வச்சி நாடே கேட்டு மகிழ்ந்திருச்சி. பட்டு கோட்டையின் பாட்டு அதில் 18 சுவை கூட்டு.